இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்குரிய 5 அடையாளங்களை இந்த பதிவில் நாம் காணலாம். அதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கான நோக்கத்தையும் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து மனிதர்களின் பாவத்தை போக்கவே உலகத்திற்கு பிறந்தார். அவர் உலகத்தில் வாழ்ந்தபோது அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். மனித குலத்தின் பாவத்தின் பரிகாரமாகவும் பாவத்தை மன்னிப்பதற்காகவும் மிகவும் பாடுபட்டு சிலுவையில் மரித்தது மட்டுமல்லாமல் மீண்டும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். சாத்தானை சிலுவையில் ஜெயித்தார். இதுவே இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை ஆகும். அதேபோல இரண்டாம் வருகை என்பதும் உண்டு. இரண்டாம் வருகை இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று இரகசிய வருகை, மற்றொன்று பகிரங்க வருகை ஆகும். இந்த பதிவில் இரகசிய வருகைக்கு முன்பதாக நடக்கவிருக்கும் 5 அடையாளங்களை மட்டும் நாம் சுருக்கமாக காணலாம். இதற்கு ஆதாரமாக மத்தேயு 24ஆம் அதிகாரமும் மார்க்கு 13ஆம் அதிகாரமும் லூக்கா 21ஆம் அதிகாரத்திலும் இயேசுவின் இரண்டாம் வருகையும் அதற்குரிய அடையாளங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். முதலாவதாக ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும் என்ற வசனத்தின்படி ரஷ்யா உக்ரைனில் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல இஸ்ரேல் பாலஸ்தீனத்திலும் தாக்குதல் இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள் என்ற தீர்க்கதரிசனத்தின்படி நிறைவேறின. இரண்டாவதாக பஞ்சம் உண்டாகும் என்று மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் குறிக்கப்பட்டபடி உலகத்தில் உள்ள சில தேசங்களில் பஞ்சம் உண்டாக ஆரம்பித்தது. இந்த தீர்க்கதரிசனமும் நிறைவேறினது. மூன்றாவதாக கொள்ளை நோய் உண்டாகும் என்ற தீர்க்கதரிசனத்தின்படியும் 2019ஆம் ஆண்டு கொரோனா தொற்று நோய் பரவத் தொடங்கியது. இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக பூமியில் அநேக மனிதர்கள் மரித்தனர். நான்காவதாக பூமியதிர்ச்சிகள் உண்டாகும் என்பதே. பூமியதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும் என்ற தீர்க்கதரிசன வசனத்தின்படியும் சில தேசங்களில் பூமியதிர்ச்சிகள் உண்டாயின என்று செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஐந்தாவதாக வானத்தில் பல அடையாளங்கள் தோன்றும் என்ற பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள தீர்க்கதரிசனத்தின்படி வானத்தில் சில அடையாளங்கள் தோன்றுகின்றன. சமீபத்தில் இதை பற்றி விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களும் கூறினர். ஆகவே இந்த 5 அடையாளங்களும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மிக சமீபமாய் இருக்கிறது என்பதை காட்டுகின்றது. ஆகவே இரண்டாம் வருகையில் நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தமாவோம். ஆனால் இரகசிய வருகையில் நாம் அனைவராலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க முடியாது. அவரது இரண்டாம் வருகையில் நாம் அவரை சந்தித்து அவருடன் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமானால் நாம் உலகத்தில் வாழும்போது பரிசுத்தமாய் வாழ்ந்து தினமும் வேதம் வாசித்து சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய 10 கட்டளைகளையும் கைக்கொண்டு ஆவியின் கனிகளை கொண்டு வாழ்வில் வாழ்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் கடவுளாக இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பாவங்களை விட்டு விலகி மனம் திரும்பி அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் நாமும் இரண்டாம் வருகையில் அவருடன் எடுத்துக் கொள்ளப்படுவோம். இல்லை என்றால் கைவிடப்படுவோம். எடுத்துக்கொள்ளப்பட்டால் நாம் அவருடன் பரலோகத்திற்கு செல்வோம். இல்லை என்றால் பூமியில் உபத்திரவ காலத்தில் வாழ வேண்டியதாயிருக்கும். அதற்குப் பிறகு என்ன நடக்கும் என்பதை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். பரலோகமா நரகமா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். அது நம் கையில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே நேரத்தை வீணடிக்காமல் இன்றே மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் அவர் விரும்புகிறபடி வாழ்வோம். இனி காலம் செல்லாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாவோம். பரலோகத்தை சுதந்தரிப்போம். ஆமென்.